என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம். என்னடா ஒரு மரம் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஈரப்பலாக்காயோட மரம். பாருங்கோ, இவ்வளவு அழகான ஒரு மரமண்டு. இன்றைக்கு நாங்கள் இந்த ஈரப்பலாக்காய் சுண்டல் தான் செய்ய போகிறோம். இந்த ஈரப்பலாக்காய் சுண்டல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். ஈரப்பலாக்காய், மிளகு, மஞ்சள் தூள், கருவாப்பட்டை, சின்ன சீரகம், கடுகு, உப்பு, தேங்காய்ப்பூ, கறிவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த ஈரப்பலாக்காயில் விதம் விதமாக கறிகளை வைக்கலாம். எல்லாருக்கும் ஈரப்பலாக்காய் வெள்ளைக்கறி தெரியும், சுண்டல் அநேகமாக்களுக்கு தெரியாது. முதல்ல நாங்கள் ஈரப்பலாக்காயின் தோலை சீவி சுத்தம் செய்வோம். இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டி நடுவில் இருக்குது ஒரு கோது மாதிரி, ஒரு பொச்சு மாதிரி இருக்கும். அதை நாங்கள் வெளியால் எடுத்துடணும். இப்படி சின்ன 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 துண்டா வெட்டுவான். வெட்டிட்டு ஒரு பிடி தேங்காய்ப்பு போட்டு தண்ணிக்குள்ள நல்லா தேய்ச்சி அதில் இருக்கிற கயரை எடுப்போம். தேங்காய்ப்பு போட்டு நாங்கள் இப்படி கழுவினால் ஈரப்பலாக்க வெள்ளை நிறமாக வரும், அல்லது ஒரு பழுப்பு கலராக தான் இருக்கு. இப்போ சட்டியில் போட்டு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய வைப்பேன். ஈரப்பலாக்க இப்போ அவியட்டும். இப்போ நாங்கள் எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு இதை கழுவி சுத்தம் செய்வோம். வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி போட்டு வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், மஞ்சள், உப்புத்தூள், கருவாப்பட்டை போட்டு வடிவாக நாங்கள் அதை பேஸ்ட்டாக அரைப்போம். அரைக்கல கொஞ்சம் தண்ணி மட்டும் விடுவோம்.
பாருங்க, இதுதான் அரைச்ச பேஸ்ட். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து வச்ச அரைக்க தேங்காய் பூவையும் போட்டு இது பசையாக நாங்கள் அரைக்க தேவையில்லை, அறுவல் நுறுவலாக மட்டும் அரைச்சால் போதும். ஏன்னா நாங்கள் செய்ய போகிறது ஈரப்பிளக்க சுண்டல் தானே. இதான் நாங்கள் அரைச்ச மிக்சர். தேங்காய்ப்பு அறுவல் நுறுவலாக தான் இருக்கு பாருங்க. இப்போ எங்கட ஈரப்பலாக்காயும் அவிஞ்சிட்டு தண்ணி வற்றி அவிஞ்சிட்டு. இப்போ அரைச்சி வச்ச இந்த கலவையையும் போட்டு மெல்லமாக கிளறுவான். இப்போ நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு மெல்லமாக கிளறுவோம். ஆனால் ஈரப்பிளக்காய் சரியான சாஃப்டானது, அப்போ அது அவிஞ்சு சரியான மெதுமையாக இருக்கும். நாங்கள் போட்டு கிளறைக்குள்ள அப்படியே எல்லாம் உடைஞ்சு இதாக போயிடும். அப்போ எங்களுக்கு துண்டு துண்டாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் இது ஈரப்பிளக்காய் சுண்டல். இதான் ஈரப்பலாக்காய் சுண்டல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கோ. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். ஒருக்கா இந்த ரெசிப்பியில் நீங்களும் செய்து பாருங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.